மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான விபத்து நடந்து 241 பேர் பலியாகியிருப்பது உண்மையிலே மிகவும் ஒரு வருத்தத்துக்குரியது, கவலைக்குரியது. இந்த விபத்தில் இறந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒருத்தர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். அவரது சமயோஜித புத்தியும் இறைவனது அருளும் அவர் குயிக்காக அந்த வெரி ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணி அவர் குதித்ததும் அவரது ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டினால் அவர் ஒருத்தர் உயிர் தப்பியிருப்பது ஒரு உண்மையிலேயே பெரிய ஒரு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது உண்மையிலேயே விமான பயணம் மிகவும் மிகவும் ஒரு பாதுகாப்பான பயணம் தான் விமான பயணம். அதில் மிகப்பெரிய ஒரு விமான விபத்துக்கள் நேருகிறது. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ராவல் படி பார்த்திங்க அப்படின்னா 21 கோடி பேர் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு பயணம் பண்ணுகிறார்கள் விமானத்தில். அப்போ இதனுடைய விபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு அரிதினும் அரிதாக சில நேரங்களில் நடந்து விடுகிறது. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஹியூமன் எரர், பைலட் எரர், டெக்னிக்கல் எரர், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த விபத்து எதனால் நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அவர்களும் டிஜிசிஏவும் சேர்ந்து இந்த கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய கருப்பு பெட்டியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர், அப்புறம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இந்த ரெண்டுடைய டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் எந்த ரீசன் காரணமாக எதன் காரணமாக இந்த விபத்து நடந்தது என்பதை பற்றி தெரிய வரும்.